கருவுரு ஒளித்திரை வழங்கும் ஞானக்கண்களின் கருவுரு ஒளித்திரை. இது முக்கியமான எப்படின்னா, நடக்கப் போகும் சம்பவங்களிலிருந்து முன்கூட்டியே அறிவிக்கும் ஒரு ஒளித்திரை தான். இது எப்படின்னாக்கா, ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் வந்து ஒரு இடிய போகுது அப்படின்னாக்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், ஜாக்கிரதையாக வரணும். அதை மீண்டும் அதில் நடந்தோம்னாக்க கடைசியில் நம்ம உயிருக்கு ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். அதுபோல் இது உங்களின் சேனல். இதில் என்ன அப்படி ஒரு ஒரு கருத்து எப்படி இருக்குன்னா, நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சேனலில் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்னு கிடையாது. இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது. உங்களை எச்சரிக்கும் இது ஒரு மணி ஒலி ஓசை. அதுதான் இப்போ வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும், இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி நிலை வந்தால் இதோட நிலைமை இந்தியாவில் எப்படி ஆகும், தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், அதே போல் அமெரிக்காவின் நடவடிக்கை என்ன. ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காவோட நடவடிக்கையை பார்ப்போம். வரி விதித்ததுனால மட்டும் இல்லை, வரி விதித்து இப்போ இருக்க அமெரிக்கா வரி விதித்திருக்கு. அதற்கு பிறகு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்னாக்க, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவோட உடன்பாடு இன்னும் எட்டப்படலை. அதனால் வந்து பெரிய பெரிய பதவியில் இருப்பவங்கெல்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடணும்னா, மேல் படித்து உள்ளே இருப்பவங்கெல்லாம் வந்து இப்போ கீழ்ப்படிப்புக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை பிரகடனம் செய்யும். அடுத்தது வந்து இது ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உறவு கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுள்ளது, அதன் காரணமாக இறக்கம். அடுத்தது வந்து தன்னுடைய இப்போ வரவு செலவும் வச்சுருப்போம் கணக்குகள். வரவு செலவு வச்சுருக்க கணக்குகளை, இந்தியர்களுக்கான வரவு செலவு கணக்குகள் எப்படி இருக்குது, அதில் யாருக்கு எப்படியெல்லாம் சம்பளம், அந்த சம்பளத்தை எல்லாம் குறைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையாக ஏற்படுத்தும் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய தொகைகளையும் ஒரு 100% இருந்தாக்க அது 50% தான் இங்கே அனுப்பலாம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை இருக்கிற அளவுக்கு டம்மோட செயல்பாடு இருக்கும். இந்தியர்களை அகற்றுவதற்கான முடிவை அதை மேற்கொண்டாக்கா அதுக்கு மேற்கொண்டாக்கா வந்து அதோட முடிவு வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஒட்டி இருக்கிற நாடுகளாக இருந்தாக்கா, சின்ன நாடாக இருந்தாக்கா அதுக்கு நிறைய எல்லாரையும் அனுப்பிவிட்டு அந்த வேறு வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் இந்தியர்களை அனுப்புவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அடிமட்டத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். இதுதான் அங்கே உள்ள செயல்பாடு குறித்து இருக்கும். அதோட உடன்பாடு என்பது வந்து நம்ம உறவு கொள்வதற்கான உடன்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா செய்தாலும், இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னாக்கா, இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பது தான் முக்கியமாக தெரிகிறது. இப்போ அமெரிக்கா முடிச்சிட்டான், என்னென்ன செய்வார் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்த ஏற்பாடுகளை என்ன பண்ணுவார்னாக்க, எந்தெந்த முக்கியமான பொருள்கள் விநியோகமாகும் அப்படின்னாக்க, அமெரிக்காவில் மிக முக்கியமாக வந்து ஜவுளி, அடுத்தது அத்தியாவசிய பொருட்கள். இதுதான் அங்கே ஏற்றுமதிக்கான இது இருக்கும். அதனால் இந்தியாவுக்கான ஏற்றுமதிக்கான அது வந்து ஜவுளிகளை வந்து அதில் வந்து தமிழ்நாட்டில் தான் ஜவுளியை இது பண்ணுறது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அத்தியாவசிய பொருட்களில் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கான தகுதி இல்லை. அந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறதுனால அத்தியாவசிய பொருட்களுக்கு அங்கே நம்மளுடைய தன்மையை அங்கே ஏற்படுத்தலை. அதனால் அத்தியாவசிய பொருட்கள்னால் மளிகை சாமான்கள், அந்த மாதிரி மற்ற அதிகம் வந்து கடலைகள்,
இது வந்து சுத்தமாக நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்டாக்கா வந்து தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சூழ்நிலை அப்படின்னா, ஜவுளி தொழிலுக்கு அடிபடும், அத்தியாவசிய பொருட்களுக்கு, இறால் உற்பத்தியாளர்களுக்கு, மீன் உற்பத்தியாளர்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிவாங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். இதுலேருந்து எப்படி மீளும் இந்தியா அப்படின்னாக்க, இதுலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்பு வந்து நெருக்கி ஒரு 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆனா தான் அதோட இந்த அமெரிக்காவோட அமெரிக்காவுடைய வர்த்தகத்தை துண்டித்து இருக்கிறதுனால அமெரிக்காவோட செயல்பாடு முற்றிலும் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்போ அதற்கான அத்தியாவசிய இந்த இருக்கிற மற்ற ஜவுளி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகளை உடனடியாக இந்தியா மேற்கொண்டதான் ஒரு 3 மாத காலத்தில் அதை சமாளிக்கக்கூடிய, கண்டிப்பாக சமாளிச்சிடலாம். இது பெரிய ஒரு இது கிடையாது. இதை சமாளிக்கக்கூடிய திறமை வந்து இந்தியாவுக்கிட்ட இருக்குது. அந்த இதை இந்தியா அதை பயன்படுத்தினாக்கா ஒரு 3 மாத காலத்திலேயே அதோடைய நிலையை அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிலைமையை இன்னும் அதிகப்படுத்த அளவுக்கு இருக்கும். அந்த நிலைமை ரொம்ப சீரடைஞ்சிடும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிறது இந்தியா. அதனால் ஏற்றுமதிக்கான உற்பத்தியாளருக்கான வருவாயை ஈட்டித் தருவதற்கான சூழ்நிலையை இந்தியா கைப்பற்றி கொள்ளும். இதில் வந்து மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான், ஜவுளிகளையும் சரி தான். ஜவுளிகளின் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டாலும் மக்களுக்கான சேவைகள் எப்படி தொடரும் அப்படின்னாக்கா, வேறு ஏதாச்சும் ஒரு மூலியமாக, எந்த நாட்டு மூலியமாக கண்டிப்பாக இந்தியா எடுத்து கொடுக்கும். அதுவும் உடனே எதுவும் செய்ய முடியாது. உடனே எதுவும் செய்வதற்கான எப்படியும் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அந்த சூழ்நிலையை இந்தியா தக்க வைத்து கொள்ளும். அதில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கொஞ்சம் நெருக்கடி இருக்க ஒழிஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கான தகுதியை இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அமெரிக்கா பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இந்த நாடு இல்லைன்னா அடுத்த நாடை ஏற்றக்கூடிய அளவுக்கு பிரதமரோட மூவ்மெண்ட்டு எல்லா நாடுகளையும் போயிட்டு வந்திருக்காரு. அதனால் அதுக்கான மூவ்மெண்டெல்லாம் வெகு சீக்கிரமாக நடந்து முடிவதற்கான சூழ்நிலை இருக்கும். அதுபோல் நம்ம நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நெருக்கடி அப்படின்னாக்க, வடநாட்டவர்களுக்கான ஒரு நெருக்கடி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். வடநாட்டர்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகப்படியான இருக்காங்க. அது இப்போ இப்படி வந்து இது பண்ணியிருப்பாங்க. வடநாட்டுக்காரர்கள் வந்து இப்போது 2 மாதம் வேலை இல்லை அப்படின்னாக்க, அந்த மூவ்மெண்ட் வந்து சென்னையை நோக்கி புறப்படும். சென்னை கிராமங்களை நோக்கி இப்போ 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ ஜவுளி ஏற்றுமதி இல்லைன்னாக்கா 1000 ரூபாய்க்கும் 3000 2000 ரூபாய்க்கும் அங்கே வேலை பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த 2 மாத காலம் 3 மாத காலம் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் மூவ்மெண்ட் ஆகலாம். கிராமப்புறங்களுக்கு, இந்த மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கு, மற்ற மாவட்டங்களுக்கு செல்லலாம். சென்னை நோக்கி புறப்படலாம். அந்தந்த வேலைகளை பார்க்க புறப்படலாம். அப்போ புறப்பட்டாங்கன்னாக்கா மக்களுடைய எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையை, நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாகும். இப்போ அங்கே இருக்குது திருப்பூர்லேருந்து இங்கே புறப்பட்டு வந்துட்டா அப்படின்னாக்கா, இங்கே உள்ள தமிழருக்கான வேலை கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்காது. நம்ம 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க 5,000 ரூபாய்க்கு வந்து வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த நெருக்கடியை தமிழ்நாட்டுக்கு அந்த வேலை இல்லை அப்படி அங்கே 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லைனாக்கா அந்த நெருக்கடியை சமாளிக்க தமிழ்நாடு இருக்க வேண்டும். இப்போ தமிழ்நாடு இருக்க வேண்டும்னாக்கா தமிழருக்கான வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்காது. அப்போ இந்த வேலை அங்கே மூவ்மெண்ட் ஆன ஒன்றா தான், திருப்பூரில் அந்த ஜவுளி ஏற்றுமதி ஆன ஒன்றா தான் இவர்கள் அங்கே மறுபடி போய் வேலை பார்ப்பதற்கான இடம்பெறும். இல்லை அப்படின்னாக்கா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் மற்றும் டவுன்களில், இந்த மாதிரி தஞ்சாவூர், சென்னை, இந்த மாதிரி இடங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலை அதிகரிக்கும். அப்போ தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப மோசமான சூழ்நிலையை உருவாக்கும். இதுதான் இங்கே உள்ள ஒரு முக்கியமானது.
கருத்தாக இருக்கும். இப்போ தமிழர்கள் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்கன்னா, அவங்க 5,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு போயிருவாங்க. அப்போ நெருக்கடியை வந்து தமிழர்களுக்கு தான் அதிக நெருக்கடியாக இருக்கும். அவங்கெல்லாம் வர்றது வந்து வந்தாங்கன்னாக்கா போமாட்டாங்க. 3 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் இப்படி சென்று தான் போவாங்க, ஊருக்கு போகிறனாலும். அந்த நெருக்கடியை தமிழ்நாடு சகித்து கொள்ள வேண்டும். இது இது மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரு நிலையாக இருக்கும். அமெரிக்கா பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அமெரிக்கா பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏற்றுமதி ஆவலைன்னாக்க அதற்கான மூவ்மெண்ட்டை எல்லாம் வந்து 3 மாதத்திலே செய்து முடிச்சிருவார் பிரதமர் இருக்கக்கூடியவர்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை. அதுக்குள்ள ஆய்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இப்போ பெரிய பெரிய தளவாடங்கள்லாம் நம்மள அதை கம்பி அது இதுன்னு தளவாடங்கள்லாம் அங்கே போகும். அந்த தளவாடங்கள்லாம் வந்து எந்தெந்த பொருள்கள் எப்படியெல்லாம் விலை ஏறும் அப்படின்னு ஜவுளியிலேருந்து இப்போ இன்றைக்கி ஜவுளி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னாக்க, இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு இப்போ இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறோம். அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது இந்தியா எடுக்கும்போது விலை என்ன நிர்வகிக்கும் அப்படின்னாக்க, இங்கே 1000 ரூபா பொருளை இந்தியா கொண்டு போய் 900 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அங்கே ஒரு விலையாகும். 1000 ரூபாய்க்கு இங்கே இந்தியா வாங்குது அப்படின்னாக்க, அந்த வாங்கி கொண்டு போய் 900 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அந்த அங்கே உள்ள நிலைப்பாட்டை இப்போ கொண்டு வர முடியும். ஒரு இடத்துல கம்மியாக கொண்டு போய் ஒரு நாட்டுக்கு பணத்தை கொடுத்தா தான், பணத்தை ஒரு பொருளை கொடுத்தா தான் மீண்டும் அதை தக்க வைத்துக்கொள்ளும் அந்த நாடு. அதுபோல் தான் இந்தியா அந்த மாதிரி முடிவை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 1000 ரூபாய்க்கு இந்திய அரசாங்கம் அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுமதி செஞ்சா அப்படின்னாக்க, அதிலேருந்து இந்தியா கொஞ்சம் அதில் கம்மியான விலைக்கு கொண்டு போய் கொடுத்துச்சுனாக்கா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கிறது வந்து நாளைக்கு அடுத்த நாள் 20 ரூபாய்க்கு போகும். அந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வதற்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. மக்களுக்கான சேவைகள் வந்து இன்னும் அதிகரிக்கும். இன்னும் வந்து ஜவுளியோட தரம் உயர்ந்து காணப்படும். ஜவுளியாளர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தயாரித்து அந்த 100 ரூபாய்க்கு அவங்க கொடுப்பதற்கான 150 ரூபாய்க்கும் கொடுப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும் இந்தியா என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த 3 மாத காலங்கள் இன்னும் கடுபடியான காலங்களாக இருக்கும். ஒரு இடத்துல தாக்கம் ஏற்பட்டு போயிடுச்சுனாக்கா, தாக்கத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மீண்டும் முயற்சி மேற்கொண்டு அதற்கான முடிவுகளை சரியானபடி இதில் அமெரிக்காவில் வந்து எந்த ஒரு தொடர்பும் ஒரு இது கிடையாது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, அதோடைய நிலைமை மிக மோசமான நிலைமையாக இருக்கும். அமெரிக்காவோட நிலைமை இன்னும் மோசமான நிலைமையாக மாறுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வது மீண்டும் நம்ம அமெரிக்காவை தொடர்பு கொண்டால் ஆபத்துக்களை சந்திக்க தயாராக இருக்கணும் என்பது தான் ஒரு மொழி. ஒருத்தன் அடித்து விளாண்டு போட்டுட்டான், மறுபாட்டி அவனோட சகாசம் வச்சுக்கிட்டாக்கா மறுபாட்டியும் நம்ம தான் அடித்தோமே கூட்டிட்டோமே அப்படிங்கிறது வரும். மறுபாட்டியும் ஏதாச்சும் ஒரு வேலையை காட்டுவான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம தப்புக்காக வைத்து கொண்டு அந்த உறவை மேம்படுத்துவதா மீண்டும் வேண்டாமா என்பது வந்து நம்ம தான் அதை முடிவெடுக்கணும். எல்லா கண்டிஷனுக்கும் சரியாக இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் அவங்க அமெரிக்கா கண்டிஷன் போட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இல்லை அப்படின்னாக்க, அதை பற்றி நம்ம அமெரிக்கா பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் உறவுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். பல விஷயங்களை பேசியிருந்தாலும் பல விஷயங்களிலிருந்து நம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த வெற்றியை ஈட்டிவிடலாம் என்பது இந்தியாவுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி, நடக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே இது ஒளித்திரை ஒளியிடும் என்பதை சொல்லி விடைபெறுகிறது.